ஏ ஹாய் ஹாய் கைஸ் ஹாய் கேர்ள்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் த சேம் கை தினேஷ் ராமதாஸ். 2000 நம்ம எல்லாம் காலேஜ் முடித்தோம். ஆஃப்டர் 25 years we are just meeting it back. பட்டன் பேச சொன்னாங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் த வாலண்டியர்ஸ் ஃபர்ஸ்ட். டக்குன்னு ஒரு 6 பேர் சொல்லிடுறேன். விஜயானந்த், சுரேஷ் பாபு, டிவி சுரேஷ், செல்வா, பாலகுரு, வினோத். ஸோ தேங்க்ஸ் டு யூ ஆல் கைஸ். ஸோ அவங்க இல்லைனா இது முதல்ல ஆரம்பிச்சே இருக்க முடியாது. அண்ட் ஸோ அதை ஆரம்பித்த உடனே தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா கடன்னு ஒரு 150 பேர் இவ்வளோ பேர் சேருவீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அண்ட் வி ஆர் கோயிங் டு மீட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் இப்போ ஒரு 30-40 பேர் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதில் பல பேருக்கு ஞாபகம் இருக்குது, பல பேருக்கு இனிமேல் தான் ஞாபகம் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் மேக் திஸ் நைட் அ மெமரபிள் ஒன். அண்ட் ஹாய் கைஸ், see you all. Bye. ஏன் ஞாபகம் இல்லையா? கஷ்டப்பட்டு ஒரு பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன் சாந்தி, ஏன் தெரியாமல் இருக்கிறது நல்லது தெரியுமா? பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னா நம்மளுடைய அந்த பக்கம் பாகத்தையும் மறந்துட்டாங்க. What do you mean by boys வந்து யங் ஐட்டம்னு சொல்ல வரியா? I love it. I love it. They are still the old silly. பகு இவனெல்லாம் மைக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஓ காட், அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான். ஞாபகம் இருக்கா? சாந்தி கெமிக்கல், சரியா? 25 years எப்படி இருக்கு? அப்படியே இருக்கா? மாறி போச்சா? எக்ஸைட்டடா இருக்கா? த்ரில்டா இருக்கா? ரீகேப் வருதா மெமரிஸு? எனக்கு ஆனால் இந்த 1.5 மாதம் எப்போ வருவோம், எல்லாத்தையும் எப்போ பார்ப்போம், ஃபன், ரீகேப், ரிலிஷ் த மெமரிஸ். அண்ட் முடிஞ்சா நெக்ஸ்ட் ஒரு 25 yearsக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு கெட் டுகெதர் யாரனாலலாம் முடியுதோ எல்லாரும் வில் ஆல் மீட் அப், ப்ராப்ளி இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன். சியர்ஸ். ஸோ நீ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்த இது ட்ரிப்புக்கு, ஐ மீன் மீட்டுக்கு? ஆக்சுவலா ஐ வாஸ் நாட் ரெடி அட் ஆல். எனக்கு என்னன்னே தெரியாது. இதோ ஃபர்ஸ்ட் இவ தான் கான்டாக்ட் பண்ணி கேட்டா என்ன ஏது. நீ தான் எல்லாத்தையும் கூப்பிட்டியா? ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் தான் நீ சூப்பர் எக்ஸைட்டடா இருந்தல்ல, அப்ப பேசு, சொல்லு. சூப்பர் எக்ஸைட்டட்ல ஃபர்ஸ்ட் நானே கொஞ்சம் ஹெசிடேட்டடா. ஏன் ஹெசிடேட்டடா இருந்த? 25 வருஷம் கழிச்சு ஆக்சுவலா கான்டாக்ட்ல இருந்தேன். ஐ வாஸ் நாட் இன் கான்டாக்ட் வித் எனிவன். அதனால பெருசா எனக்கு அது ஒண்ணு ரீகண்டலே பண்ணல எனக்கு. அதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன் the girls started calling me. நீயே வர மாட்டேங்கற, so many people are coming. நான் அதுதான் மெயினா என்னன்னா எல்லாரையும் அட் a time பார்க்கலாம். and it's like காலேஜ் டேஸ்ல இது கிட்டத்தட்ட மினி அதியமான் கேம்பஸ் மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரே பிளேஸ். Actually, only when the days came close by தான் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இம்பார்ட்டன்ஸ் இல்ல. this is a miss பண்ணிக்க கூடாத ஒரு opportunity அப்படினு எல்லாரும் back to college days. ஆக்சுவலா அதுல என்ன அது ரொம்ப யங்கா கீர்ச்சு நம்மள இல்ல, அப்படியே வந்து அந்த ஆண்டி அங்கிள் ஃபீலே இல்லாம யூத் ஆக்கிருச்சு. அதான் ஹாஸ்டல் நீ டேஸ் காலர். பட் ஸ்டில் அனுவலா நான் மீட் பண்ண சான்ஸே இல்ல. அதெல்லாம் 25 அதான் சொல்றேன். ஆக்சுவலா ஹாஸ்டல்ல என்னன்னா அது க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால இல்ல கைண்ட் ஆஃப் டாம் தான். ஸோ ஆல் ஆஃப் அஸ் வர் டுகெதர் ப்ராப்ளி இன் 2 rooms இல்ல. அப்போ நிறைய எல்லா ப்ளஸ் மைனஸ் ஷேர்ஸ் எல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப். என் பேர் பகுத்தறிவு முத்துசாமி, இசி டிபார்ட்மெண்ட். நான் ஒரு 3 பார்ட்டாக என்னோடய ஸ்பீச்சை ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஒன்று, டேக்கிங் ஆல் ஆஃப் அஸ் 25 years பேக் வித் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு நான் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுகிறேன். பிகாஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் அதர் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் எவ்ரிபடி who made this. And I know there are so many souls, like close to ஒரு 400-500 எங்களோட பேட்ச்மேட்ஸ் வர முடியல. பட் அவங்களும் வந்து they have their heart and soul and love towards this particular event. பட் மெயினாக வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த எல்லாத்துக்குமே ரைட், இட்ஸ் a big thank from the heart, because it is not simple, right? ஒரு 25 வருஷன்றது இட்ஸ் நாட் சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் 25 years is I don't know என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள், ரைட்? ஒரு எஜுகேஷன் சைடில் வந்து நம்ம படித்த காலேஜை வந்து எவ்வளோ வேணால் நம்ம குறை சொல்லியிருப்போம். ஆனால் அது கொடுத்த மெமரிஸ் வந்து யாராலையும் மறைக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது, ரைட்? பிகாஸ் எந்தெந்த ஊரில் இருந்தோ we have come from all over India, ரைட்? ஒரு ஜாதி, மதம், மொழி எதையுமே பார்க்காம வந்து எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்க வந்தோம்.
படிக்க வந்தப்போ எல்லாமே அனுபவித்தோம், ரைட்? ஸ்டார்டிங் ஃப்ரம் ராகிங், ரைட்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ், லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஹேட். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த 4 வருஷமும் கொடுத்த மெமரிஸை வந்து யாராலையுமே மறைக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த காலத்தில், அந்த காலம்னு சொல்லி தான் ஆகணும், பிகாஸ் we are being called as boomer uncles right now. பட் who cares? இந்த ஒரு 2 மாசமா இந்த வைப் வந்து யாராலையுமே வந்து புறக்கணிக்கவே முடியாது. பிகாஸ் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட வாழ்க்கையை கொண்டு போன மாதிரி இருந்தது, ரைட்? எப்போல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த டாபிக் பற்றி பேசுகிறப்போ, இட் இஸ் டேக்கிங் பேக் டு ஆல் த குட் ஓல்ட் மெமரிஸ். வி வாண்ட் டு செரிஷ் ஆல் த மொமெண்ட், ரைட்? ஸோ நாங்கள் நிறைய பேச ஆரம்பித்தோம். இந்த ஒரு 25 வருஷம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல, ரைட்? பிகாஸ் எல்லாருமே வந்து சர்வைவல், ரைட்? பிகாஸ் எங்களோட ஜென்ரேஷன் வந்து எப்படின்னா ஒரு சாண்ட்விச் ஜென்ரேஷன்னு சொல்லுவோம். பிகாஸ் அப்பா அம்மா வந்து ஒரு சர்வைவலுக்கு வேலை பண்ணாங்க, நாங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி ஒரு லக்ஸுரி எங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கொடுக்கணும்னு பார்க்குறோம், ரைட்? அண்ட் எங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ பேசிக்காக அந்த ஜென்ரேஷனுக்கும் எங்களுடைய பேரண்ட் ஜென்ரேஷன் நடுவில் இருக்க சாண்ட்விச் ஜென்ரேஷன் தான் நாங்கள். அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே நாங்கள் பார்க்க வேண்டியது இருந்தது, ரைட்? ஸோ கெரியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கெரியர் போகிறப்போ எல்லாரும் 360 டிகிரி எல்லாரும் பிரிஞ்சிட்டோம். ஒரு எப்படி திருப்பி சேர போகிறோன்னு எனக்கு ஒரு விசிபிலிட்டியே இல்லாமல் இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓர்குட்டில் சோஷியல் மீடியாவில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு, தென் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின், முடிஞ்சளவு எங்களால் முடிஞ்ச வழியை தேட ஆரம்பித்தோம். இந்த 2வது பார்ட் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் ஹவு திஸ் என்டையர் reunion topic came in, right? Because it's all nostalgic moments. We forget each other for quite some time. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 25 வருஷம் கழிச்சு நீ ட்ரிபிளியா, நீ ஐசியா, நீ சிவிலா, இந்த மாதிரி கேட்குறப்போ, ஒவ்வொருத்தரோட பேரை கேட்குறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட். பார்த்த உடனே எவன்னு தெரில, யாருன்னே தெரியல, ஆனால் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப், ரைட்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மேலே ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் எங்ககிட்ட நல்லா தெரிய வந்துச்சு. அது வந்து ஒரு வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிறைய பேர்ட்ட ரெக்கார்டிங் வந்து கேட்குறோம், பேச சொல்கிறோம், பட் அவங்களுக்கே தெரியல. பிகாஸ் வார்த்தை வரமாட்டேங்குது யாருக்குமே, ரைட்? பிகாஸ் இட்ஸ் பியாண்ட் த வேர்ட்ஸ். தட்ஸ் எக்ஸாக்ட்லி த ப்ராப்ளம் வாட் வி ஹவ் சீன். வார்த்தைகளே இல்லை. நிறைய பேர்த்த பார்த்து பேசுகிறோம், என்ன பேசுகிறதுன்னு தெரில, என்ன சொல்லணும்னு தெரில. ஏன்னா 25 வருஷம் கேப் விட்டு ஆல்மோஸ்ட் 90% வந்து நாங்கள் 25 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த 25 வருஷத்தை நான் வந்து ஒரு 2 செகண்டில், 3 செகண்டில், இல்லை 30 செகண்டில், ஒரு 2 நிமிஷத்தில் அவங்களுக்கு நான் சொல்லணும் நான் யார், என்ன பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு 150, 160 பேர், நாங்கள் ஆரம்பித்தப்போ 35 பேர் வருவாங்களாம் வச்சு, 40, 50, 60, 100, 120. நான் சொன்னேன், 180 பேர் அசால்ட்டாக வருவாங்க, ஓகே, வி ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் தட் அப்படின்ட்டு. பட் the guys made it, okay? இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, ரைட்? நிறைய ஃபீல் இருக்குது, எல்லாமே வார்த்தையால் சொல்ல முடியாது, ரைட்? பட் ரியலி I wanted to take this moment for for thanking everybody. இதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு லவபிள் குரூப் ஆஃப் பீப்புள். நான் அந்த பசங்கக்கிட்டலாம், பொண்ணுங்கிட்டலாம் நான் பேசுனது கூட கிடையாது. ஆனால் இந்த ஒரு ரீயூனியனுக்கு வீட்டிலலாம் இவ்வளோ பேசுவியா, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, ஒரு சண்டே அன்றைக்கி நீ லேப்டாப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுற, இதெல்லாம் யாருமே எங்களுக்கு வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த ரீயூனியனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படின்னா this is going to be a great event, okay? And I wish everybody to enjoy, cherish the moment. Let's see it as a progressive thing. ஏன்னா அடுத்து 25 வருஷத்தில் எப்படி இருப்போம் என்னன்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் லெட்ஸ் ஹாவ் சம் காமன் காஸ். நாளைக்கு காலேஜ் போகிறோம், நிறைய நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் டேக் இட் வித் அ வெரி ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட். அண்ட் நம்ம ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். அண்ட் ஐ விஷ் நெக்ஸ்ட் டைம் நம்ம குழந்தைங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அடுத்து அவங்களோட ரீயூனியன்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வந்து ஒரு குழந்தையாக மாறிட்டுருக்கோம். அவங்களும் வந்து இந்த மாதிரி இதில் நிறைய வரணுன்றது வாழ்த்திட்டு. And I wanted to thank everybody and then enjoy the moment and live the moment. And we can't change anything on the future, right? We can't predict the future. We can't change the past. We can't predict the future. Just live this moment. And thank you very much. Thank you. எப்படி இருக்கீங்க மாப்ள? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களுடன். எல்லோருடைய வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு நாள். நம்மளுடைய நம்ம படித்த அந்த 4 வருடத்தின் ஒவ்வொரு நாளுமே சிறப்பானது தான். இருப்பினும் இந்த 25 ஆண்டுகள் கழித்து நம்ம எல்லாரும் வந்து சேர்றோம் அப்படிங்கிறது சிறப்பிலும் சிறப்பு, சிறப்போ சிறப்பு. இதில் வந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்கள், நண்பர்கள், நம்மளுடைய மச்சிக்கள், மச்சான்ஸ், மாமா, தம்பி, அண்ணன், உறவுகள், ஒரு குடும்பம்,
எல்லாருக்கும் வந்து நம்முடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். We welcome to all of our people, not only Tamil Nadu, Andhra and lot of places, our friends Kerala. அப்புறம் அப்ராட்லேருந்து lot of people are came from abroad, including me. நான் ரியாத்லேருந்து வந்திருக்கேன், நிறைய பேர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, ஆனந்த் யூஎஸ்லேருந்து வந்திருக்கிறாரு, அங்கே ஹைதராபாத்லேருந்து இங்கே அனிதா வந்துருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து துபாயிலேருந்து வந்துருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம மன்னார்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து இந்தியா உலகத்துலேருந்து எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க. இதை ஒரு முக்கியமான எல்லோருடைய சார்பாக, எல்லா நண்பர்களுடைய சார்பாக நான் வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறது. ரெண்டு பேருக்கு இல்லை, எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இந்த அமைப்பை ஏற்படுத்திய நம்ம விஜயானந்த் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் அவங்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மண் இல்லாமையா பகுத்தறிவு இல்லாமையா, அதாவது என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருடைய நம்ம நண்பர்கள் சார்பாக இந்த விழாவை ஏற்படுத்திய, இந்த பொன்னான நாளை ஏற்படுத்திய நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி 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 வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 120 பேர் 145 பேருக்கு மேலே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நிகழ்வு நடக்கிறதுக்கு இப்படி ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கணும். அடுத்தபடியாக சர்ப்ரைசஸ் கிஃப்ட், அதுக்காக வந்து 250லேருந்து 500 ஓடிபியை தாங்கி இரவெல்லாம் இருந்து ஓடிபி தான்ப்பா சொல்றேன். அவர் 250லேருந்து ஒரு 500 ஓடிபி வந்து நைட்டில் 10-11 மணிக்கெல்லாம் வந்து அவர் வாங்கி ஒன்னொன்னே சேகரித்து இதற்காக நேரத்தை செயல்படுத்தி இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. அது இல்லாமல் ஒரு அருமையான சாப்பாடு நிறுத்தி போட்டீங்க, சாப்பாடு அது எல்லாருடைய சார்பாக நின்றுதான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்குது. மச்சீஸ் மச்சான்ஸ் எவரிபடி என்ஜாய் டுகெதர். We never forget this golden moment, happiest moment in our life. Welcome to all. Welcome to all. Welcome to all. Welcome to all. Welcome to all.
Silence! Very delighted and honored to welcome you all AZ Y2K reunion, boys and girls! Hey, boys okay, girls எங்கடா? எல்லா ஆல்டிஸா தான்டா இருக்காங்க. Fair enough, okay. Right. So it's an auspicious occasion for one and all of us. எல்லா ஆர்கனைசர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். The day that we actually walked out of our college 25 years ago, I'm not sure how many of you would have had your own specific plans and roadmaps for the future of your life. Of course, I did not have one. உங்களுக்குலாம் ஒரு கிளியர் ஐடியா இருந்துச்சாலாம் தெரியல. சத்தியமா எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. கரெக்ட். But Anna, eventually, I mean, we all found a job, or we're all entrepreneurs, maybe. So, okay, எவ்வளவு ஹார்ட்ஷிப்ஸ் அது மேரேஜ்க்கு முன்னாடியா இருக்கட்டும், மேரேஜ்க்கு அப்புறமா இருக்கட்டும், கிட்ஸ் நம்ம வந்து we had to groom our kids. எவ்வளவோ சேலஞ்சஸ் இருந்தும், I mean, கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக்கையும் வந்து we overcame one pandemic as well. ஃபர்ஸ்ட் கூகுள் லிஸ்ட்ல வந்து எல்லாரும் டிஷர்ட் இது பண்ணும்போது வந்து பார்த்தா ஒரு சில பேர் தான் வந்து எல் எக்ஸ்எல்லாம், மற்றவங்களாம் பார்த்தா எம்மி எஸ் வேற இதில். நானே நினச்சேன், டே என்னடா நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கோமா, எல்லாம் எல்லாம் போடுறாங்களே எப்படா அப்படின்னு. கடைசியில் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சு எவ்வளோ அவளுக்காக ஆர்டர் பண்ணல, எல்லாம் அவங்க பிள்ளைகளுக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல வச்சு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. இப்போ சந்தோஷம். மெமரிஸ் போனோம்னா ஓகே, ஹாஸ்டல் மெமரிஸ். சாரி கேர்ள்ஸ், ஒரு சின்ன உங்க ஹாஸ்டல்ல என்ன நடந்துச்சுன்றது நிறைய விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால எங்க பாய்ஸ் ஹாஸ்டல் நடந்தது, பாய்ஸ் ஹாஸ்டல்ல நம்ம குரூப்ல வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பொண்ணுங்களுக்கு தெரியும். ஒரு ரூம்ல ஐ மீன் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 10 பேரும் வந்து எந்த ரூம்குள்ள ஒரே ரூம்காரங்கன்றது தெரியும். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஷர்ட்டை போட்டு வருவான், மறுநாள் அதே இப்ப கெமிக்கல்ல ஒருத்த போட்டு வந்தா மறுநாள் மெக்கானிக்கல் ஒருத்த போட்டு வரும், அதுக்கு மறுநாள் பார்த்தா ஐசியில் ஒருத்த போட்டு வருவா. அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த கேர்ள்ஸ் வந்து பயங்கர ஸ்மார்ட். ஏன்னா காரிடர்லயே மாட்டிக்குவாங்க அவங்க. ரைட். அதனால வந்து they do not actually, I mean they don't have the trend of actually changing their dresses. பரவாயில்ல, ஸ்மார்ட் இனஃப் women. இந்த 96ன்னு ஒரு படம் ஒன்று எடுத்தான் பிரேம். அந்த மாதிரி மைண்ட்ல யாரும் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு தெரியும் ஆக்சுவலி ஒரு 3-4 பேர் அந்த மைண்ட்ல வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்படிலாம் நினைப்புலாம் இருந்துச்சுன்னா வந்து ரஜா ஆர்கனைசர்ஸ் we are all watching. நீங்க என்னமோ விஜய் சேதுபதி மாதிரியோ, அவங்க என்னமோ த்ரிஷா மாதிரியோ அப்படிலாம் நினைச்சிட்டுலாம் வந்து எந்த பிளான் வேலை ராஜா. சும்மா just for fun guys, no offense. இல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ரீயூனியன் இருக்கு அப்படின்னோடனே ரொம்ப நாளாக அவரை ப்ரப்போஸ் பண்ணி நினச்சிட்டே இருந்தேன் பச்சா. லிஸ்ட்டில் வேற பார்த்தேன், அவளும் வரா அது. ஆனால் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து எனக்கு இப்பவும் பயமாக இருக்கு பச்சி, நீ தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இல்லை ஜெயந்தி, இல்லை இரியா இல்லையா, நீயா ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டுன்ற? புரியுது. பேர் கரெக்டாக சொன்னா. ஸோ சரி ஓகே, இந்த கதையை விட்டுருவோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், சரியா, இது நம்ம இதை நடந்த ஒரு விஷயம் தான். வந்து ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போனோம். ஓகே, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ட்வின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பக்கத்துல வரைக்கும் போயிட்டு ஏக்கு ப்ரப்போஸ் பண்ண போனோம், பிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா. இது யாருன்னு தெரியலவா? யாருக்கா தெரியணுமா? தெரிய வேணாமா? சரி ஓகே, சொல்லுன்னா ஜெயந்தி 10,000 என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடு. இருந்தாலும் காலேஜ்ல we never had any regrets, no remorse, it all went fine. I think I mean with divine blessing and stuff, this is where we are, and what we are today has been a divine blessing. And what else I should say? Should I say more? If I need to say more, then you need to give me some tips to what should I actually say. If at all, if there is anyone who has any better context, sorry, please. Actually, in the get together, it's not a small thing. Just like that, it started. Okay. Actually, we were feeling like, okay, ஒரு நாள் ரிசைன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க ஒரு 3 months பேக். சடனாக ஐ வாஸ் திங்கிங், 25 years ஆச்சுடா, நம்ம என்னடா பண்ணோம் அப்படிங்கும்போது
லைஃபே முடிஞ்சு போன மாதிரி இருந்தது. டக்குன்னு வந்துட்டு யோசிச்சேன், ஒரு 25 இயர்ஸ் அடுத்த 25 இயர்ஸ் வருவான்னு தெரியாது, நம்ம இதை இமிடியேட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா ஜஸ்ட் தாட் ஐ கால்டு பாலகுரு. பாலகுரு, நம்ம ஒரு கெட் டுகெதர் பண்ணா, 25 வருஷம் ஆயிடுச்சுடா, ஏடா பண்றது அப்படின்னு. மச்சி ஒரு நிமிஷம் ரெண்டு, உடனே விஜயானந்துக்கு ஃபோன் அடிச்சேன், வினோத்துக்கு ஃபோன் அடிச்சேன். மச்சி வினோத், விஜயானந்த், நம்ம ஒரு கெட் டுகெதர் பண்ணோம்டா, அவ்வளோதான்டா, 25 வருஷம் ஆயிடுச்சுடா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிராசிங் 48 to 50. இதை கண்டிப்பா நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் மைல்ஸ்டோனா கொண்டாடணும். எனக்கு தெரியாது எவ்வளவு பேர் வருவாங்கன்னு. உடனே வினோத் சொன்னா, மச்சி பண்ணிடலாம்டா. He just said one word, மச்சி பண்ணிடலாம். அடுத்து விஜயானந்த், மச்சி நாங்க 6 monthsக்கு முன்னாடியே ட்ரை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா எங்களுக்கு தெரியல, யாருமே வரல அப்படின்னாங்க. உடனே பாலகிட்ட சொன்னேன், மச்சி பண்ணிடலாம், உடனே ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும், AC2K சில்வர் ஜூப்ளி 23, 24, யார்கிட்டையும் டேட் கேட்கவே இல்லை. இமிடியேட்டா போட்டோம். அப்புறம் அப்படியே ஒரு மாசம் அப்படியே ஓடிச்சு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். திடீர்னு ஒரு நாள் பிவி, ஐ வாஸ் திங்கிங், என்னடா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் வித் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ், ஐ குட் நாட் டூ தட். சடன்லி பிவி just put a message, Machi, what is happening here? What happened? Immediately I just called. Then immediately we started. Within 30 days we did it. All credits, all efforts goes by everyone. Really could not say the words. Actually this is emotional. No words to say. மச்சானுங்க எல்லாரும் வந்தாங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அன்புட்டு கேட்டேன், மச்சி வந்துடுற தினேஷ், சீரியஸ்லி எல்லாரும் சார் இவரு, மச்சி இவரு போன் பண்ணி, மச்சி ஒரு கவிதை எழுதுறாரா, 4 வருஷம் அப்படியே கொண்டு வந்துட்டாரு. ரியலி ஐ வாண்டட் டு கிவ் சம்திங் டு சே. அதாவது நம்மளுடைய அந்த நிகழ்வுகளை, தங்களுடைய கஷ்டங்களை, சூழ்நிலைகளை, அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள் எவ்வளவோ இருந்தோம், நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய அந்த பொன்னான தருணத்தை உருவாக்குவதற்காக வந்து நிற்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னால் முடிஞ்ச வரையும் என்னுடைய கிறுக்குகளை ஒரு சிலது நான் எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு பரிசு பொருட்களோட ஒரு இதோட கொடுப்பாங்க, அதில் நீங்கள் பாருங்கள். இது நான் நட்பை பற்றி எழுதிய ஒரு சில இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா 2 நிமிஷம் தான், நான் அதை வேகமாக படிச்சிடுறேன், புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நட்பை பற்றி பேசக்கூடியது. பேறுகாலம் இல்லாத பூனி, வசந்த காலம் மட்டுமே வேறுகாலம் இல்லாத பூனி. புயல் கண்டு பூவையர் கண்டு புடைசூழ படை கண்டு புறம் காட்டி புலம்பெயரா பூனி. புயல் கண்டு பூவையர் கண்டு புடைசூழ படை கண்டு புறம் காட்டி புலம்பெயரா பூனி. ஆபத்தில் வாளாய் அழுகையில் தோளாய் அனைத்த பூனி. பசியிலும் பங்கிட்டவன், என் பருவெங்கும் பதிவிட்டவன். சூறாவளியும் சுனாமியும் எரிமலையும் எந்த மலையும் நீ கைகோர்த்தால் கடந்து பார்ப்பேன் என் தோழியே. உன் வழிகண்டு வருந்தாய் நீ, என் விழி அழுக வரும் தாய் நீ. உன் வழிகண்டு வரும் தாய் நீ, என் விழி அழுக வரும் தாய் நீ. என்னோடு பனிக்குடத்தில் புரளாத உடன்பிறப்பே, என்னோடு பனிக்குடத்தில் புரளாத உடன்பிறப்பே, என் மனமெங்கும் மகிடமாய் என்றுமே உன் இருப்பு. நண்பனே எத்தினமும் நந்தனமே. வறுமையில் பசியவன், என் பெருமையில் பொரியவன். காதல் களவிலே துணையவன், கடந்து வந்த பாதையில் நிழலவன். சாதனைகளின் காரணி, நான் பெற்ற நற்சான்றிதழ்களின் பேரணி. என் வாடலில் வலியவன், என்னை வார்த்தெடுத்த வலியவன். பஞ்சாய் பறந்த என் பருவத்தை நெறியாய் நெய்த தரியவன். என் கிறுக்கல்களுக்கு புரவலன், அன்பால் மிரட்டிய புயலவன். மகிழ்விலே நகையவன், என் மானம் காத்த மடையவன். நண்பா நீ உள்ளவரை, தோழியே நீ உள்ளவரை, பேரிடர் நேரிட ஓரிடமில்லை என் வாழ்விலே. நாடி நரம்பெல்லாம் நட்பை நாட்டியவன் உங்கள் போல் யாருமில்லை என் உயிரிலே. நெஞ்சார்ந்த நன்றிகள். Audible? Okay. So just couple of minutes. What's your friends over there? After so many years, every single one of you, we understand what it takes. The effort that you put in, we know what it is. I'll just try to speak as much in English because there are, multilingual and all that, right? So keeping in mind. So I won't be able to speak naturally, so just bear with me. So how many of you felt that you've been connected to this reunion group, you've been looking at the messages, smiling like, some nut, and then getting some comments at home? How many of you felt that at home? Anybody felt that at home? Great. How many of you looked at the photographs, recall those memories, and you were smiling? Just like that. Okay. How many of you picked up your old albums, things, greeting cards, the pseudo proposals, whatnot, and they were looking at all the old memories? Okay, fine, Machi. So see, basically, yeah. See,
the next couple of days, what we have planned, we will just group for a small icebreaker. The idea is not to task you with any activity or anything. If you feel the ice is already broken, we are happy to skip it as well. Let's go for dinner and then you can chill out with your time. But the idea is, we just bring you all, you already, broken your ice and you started your activity. We'll just go for a small, fun activity if you like. That's again up to you. So we thought of just having some sort of pulling each other sort of a games so that we get together sometimes. But as a next step, right, 25 thing, but people have been connected in pockets and pockets. We understand there's so much happening. There are at least 10-15 reunions that has happened, but this is the biggest. And you may think this is a small thing. There are a lot of help that is going on between people. There are people helping each other, finding jobs. Just to know, there are 5 colleagues working with me who help me, I help them, and all that is happening. What I just want to request is, let's keep this going. Let's keep this going. We have 300 people. I think different groups, different agendas going on. We'll just consolidate them. There are people giving a lot of ideas. But as a first step, we thought we'll go to a college, have the formal agenda tomorrow, meet our professors. There are a series of activities they have planned tomorrow. So we'll go in the morning, meet them, thank them with a small token of love, the small gift, come back, have the lunch and break out. Today, I just leave it to you. We've just planned for an hour of activity. If you like, we can just go chill out over there, have some fun, up to you. Or you want to chill out separately with your friends, absolutely okay. The call is yours, but we just want to make you a memorable one because you just travel. I mean, the part is, just believe me, what it takes to reach here, at least I personally know, right? And from the bottom of everybody who's organizing, right? I'm just a representative, I'm just a voice, right? But there are people who have put heart and soul in the last 3 to 4 weeks. With due respect to them, you've turned up, want to meet friends, and at the end of the day, we want to take some good memories, right? So, in spirit of that, let's just connect for some time, get to know each other better, and then maybe break up for lunch and then have our own fun time until whatever night you want. Regarding room allocation, okay, see, purposefully, I'll just tell you, there are a lot of, different souls that has got involved in this. They've put sleepless nights. I know at least very simple, a particular place booked and a simple thing, you just come in, but there are 15-20 people, at least directly I know, who have not slept for the last 2 days. Definitely I know that. Second, including you. So when you say volunteers or who has contributed, I believe all the 145 people are contributing, not just you. I will include every single member in your family because I know what it means. Your wife or husband is managing at home. I know what it meant when you left last night or today morning. Please take this thanks back to them at home because they made it happen. First thing, okay. Second, let's see how we can make this more memorable, guys. So it's not, it's not a free time, right? Everybody has put in their 2 days, right? And I've already reaped it. Whatever I spent, I've already reaped it on the way to Hosur. But I feel there is so much to reap in the next couple of days. There are still inhibitions. The game is just to break the inhibitions. If you like, let's join, have fun for some time. Don't like it, have your own fun. Absolutely okay, no compulsions. Just join whoever is liking, right? Yeah, okay. So as an agenda, after the ice breaking, around 7:50, 7:30, different starters will start off. You know what starts off along with the dinners? Okay, so absolutely you can reach out to your own acquaintances. Okay, I'll come. So post, I know what you're looking for. Okay, post with. எனக்கு இந்த ஈவெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குட்டி சாங் ஞாபகம் வருது. என்ன சாங்னா, மலர்களே மலர்களே இது என்ன கனவா, அதே மாதிரி தானே இது கனவா நனவான்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. 25 years, can you believe it is 25 long years, 2.5 decades. எப்படி இருந்தா நாம இப்படி ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எஸ், ஸோ நம்ம என்ன சொல்றது, காலேஜ்குள்ளார போகும்போது we entered as ஒண்ணுமே தெரியாத ஒரு டீனேஜர்ஸா நம்ம என்டர் பண்ணினோம். we don't know நம்ம பேசலாமா பேசக்கூடாதா,
many hesitations, in spite of lots of struggles at home, within ourselves, in the course, அந்த கோர்ஸ் புஷ் பண்ணி வந்த கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். பட் நம்ம இப்போ திரும்பி பார்த்தா 25 இயர்ஸ் திரும்பி பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம காலேஜில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம அண்டர்கோ பண்ணது தான் we are standing here strong. Yes or yes? அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கேலியா பேசினதோ கிண்டலா பேசினதோ இல்லை வந்து நம்மளை புல் பண்ணதோ அது எல்லாம் தான் நம்மளை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் தட் I would love to thank each and every boy here for making each and every girl strong here. Thank you all boys. Thank you so much for whoever you are and however you are. And girls, my dear lovely gorgeous girls. எவ்வளோ சொன்னாலும் பத்தாது நம்ம கேர்ள்ஸ்க்கு. யூனோ it took long for them. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள்ஸ், தெரிஞ்ச ஸ்ட்ரகிள்ஸ், தெரியாத ஸ்ட்ரகிள்ஸ், so many. அது எல்லாமே தாண்டி see how many of us have come so colorfully in spite of so many things happening. Love you girls, love you so very much. Love you. Anniki, yes. But still we are girls and boys for our Y2K. நம்மளை தாண்டி வேற யாரு நம்மள வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சொல்ல முடியும்? நாம மட்டும் தானே சொல்ல முடியும். யா, Y2K பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பாட்டி தாத்தா கூட ஆகலாம். பட் ஸ்டில் we are girls and boys for this Y2K. Yes. Okay, finally இப்போ நம்ம வந்து நிறைய பேரை தேங்க் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் we need to thank அந்த தாட்ஸ் வந்ததுல, அந்த தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்ததுல, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரையும் மிங்கிள் பண்ணணும், ஜாயின் பண்ணணும், நிறைய நேரம் ஆயிடுச்சு, 25 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ லெட் us all thank. யார் நினைச்சாங்க, we don't know யாரெல்லாம் நேம்ஸ், I don't know whose names and all, but let us call out everyone's name because each and everyone has thought of coming, doing things. அவங்கள கூப்பிடலாம், இவங்க கிட்ட பேசலாம். I know many people travel பண்ணி எல்லாம், I know chemical engineering boys. Yes. So நிறைய பேர் வந்து வரல நாங்க, அவங்க வந்தா நான் வரேன், நான் வந்தா அவங்க வருவாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. Finally I guess we are 26 today. Out of 64, 26 we are here. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெனக்கிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். ஸோ எதுக்காக இப்படி வந்திருக்கோம் அப்படின்னா 25 இயர்ஸ் மெமரி we still have in our mind. அதே மாதிரி this day whatever memory we are going to create, it is going to be lifelong in our minds. அதனால create beautiful memories. This is your day, today, tomorrow, all 2 days are your days. Create whatever beautiful memories you want to carry. Create. நீங்க கிரியேட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணலாம். பேசாதவங்க கிட்ட பேசலாம், ஹக் பண்ணாதவங்க கிட்ட ஹக் பண்ணலாம். யூ நோ இட் இஸ் யோர் சாய்ஸ். ஸோ அதனால டோன்ட் ஹெசிடேட். போதும் ஹெசிடேட் பண்ணது. 25 இயர்ஸா ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்திருக்கோம், போதும். இட்ஸ் இனஃப். We don't know. We have lost a few friends also. Uncertainty. We have lost few friends also, but we don't know. அதனால let us not hesitate or wait for something good to happen. Nothing. Everything is in our hands. And the mari who all organized this beautiful Y2K event, a big thank you. We all love you so very much from the bottom of our heart. Thank you. நான் தமிழ்லயே பேசிடுறேன். ஏன்னா தமிழ் தான் எனக்கு கன்வீனியன்ட்டு, பாதி பேர்த்துக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டு. எல்லாரும் ரொம்ப ஃபார்முலா பேசிகிட்டு இருந்தால் அது வந்து இதாகாது. காலேஜில் நடந்த, ஹாஸ்டலில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்போ பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 3rd செமஸ்டரில் ஒரு கம்ப்யூட்டர் பேப்பர் இருந்தது, ஃபோட்ரான் நினைக்கிறேன், எனக்கு அது கூட தெரியல, ஃபோட்ரான். அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 3rd செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்டு ஒட்டியிருக்காங்க வந்து நவநீதன் பார்த்தா 2 மார்க்கு 3rd செமஸ்டரில். அப்புறம் கீழே மதியழகன் ரூம்மேட்டு, அவர் பார்த்தா அவர் 0 வாங்கியிருந்தாரு. அவர் உடனே டென்ஷன் ஆகிட்டாரு. அவர் வந்து ஏன்னா அவரை பார்த்தா நான் எழுதுறதுனால எனக்கு 2 மார்க்கு, அவன் ரீடோட்டலிங் போட்டு ஆகணுங்கிறான். சொத்தே வித்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ரீடோட்டலிங் கண்டிப்பாக போடுறேன். அது 500 இருந்தாலும் 1000 இருந்தாலும் நான் போட்டே ஆகணும்னு.
எப்பட்றா போடுற அப்படின்னு. அப்போ அது ஒரு இன்சிடெண்ட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணினது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாங்கினா பாஸு. அப்புறம் கௌரவ ஃபெயில்னு ஒன்று வச்சுருப்போம். 40 to 45 கௌரவ ஃபெயிலு. அப்புறம் ஒரு நண்பர், நான் சொல்ல விரும்பல, டோட்டலே பாஸ் பண்ணல, ஆனால் அவர் இப்போ யூஎஸ்ல இருக்கார். 3rd செமஸ்டரில் டோட்டலே 45 வரல, ஆனால் அவர் யூஎஸ் இதில் வந்து நல்லபடியாக இருக்கார். அது சாஃப்ட்வேரில் இருக்கார். அதனால சாஃப்ட்வேர்ல இருக்கிற மரியாதையே இப்போ இதுவரையில் இல்லை எங்களுக்கு. யார் வேணாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடலாம்னு. அப்புறம் 3rd செமஸ்டரில் ஃபோர்ட்ரான் எக்ஸாம் வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல. இது சனிக்கிழமை வைக்கிற வீக்லி டெஸ்ட். அப்புறம் நாங்கள் வந்து லாஸ்ட் பேப்பரை வந்து எடுத்து ஏரோ விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினர் கண்ட்ரோலர்னு ஒரு முன்னாடி இருக்கும். அதில் நானே சைன் போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பேப்பரை வீட்டுக்கு இது ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரியாமல் நான் பாட்டில் ஸ்டாஃப் கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டு வந்தோடனே அப்புறம் எங்கள் ஹெச்ஓடி பத்தி சார் தான் பேசினார். ஒரு திருத்த மாட்டாங்கன்னு வேறு நினச்சிட்டேன் நான். அதுக்கு பிறகு பார்த்தா திருத்தி பார்த்தா கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினர் சைன் போட்டிருக்கா. அந்த பஞ்சிங்கில் வந்து 2 பேப்பரை காணோம். உடனே சார் வந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் இதுவரையில் ஏன்னா 12th வரையில் நல்லா படிச்சு தான் இன்ஜினியரிங் வந்திருக்கோம். இதுவரையில் கெட்ட பேர் எதுவும் வாங்கினது இல்லை. அப்புறம் வீட்டுக்கு எப்படி போகிறது, கோயம்புத்தூரில் போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு போய் ரொம்ப வருத்தத்தில் போய் இது பண்ணும்போது அப்பா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி இதாகிடுச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. I want to convey one thing very, very clearly. 4 years of engineering, whatever it is done, especially for the Telugu people, for Andhrites, whoever has joined over here, it's a beautiful, amazing and excitement, memory that we have bagged for 4 years. And I know some of you are very clear in your minds why these Andhrites have joined, what the hell they have done for 4 years, how greatly they have studied, and how HODs and the madams used to come into the class and throw our papers. Right? Of course, it's a combination on both sides indeed. But nevertheless, some of our guys have really shined very well. I think many of our friends are currently there in different countries. வயதில்லை என்று பிரிவில்லை என்றும் சொன்னானே ஆல்மோஸ்ட் பயப்பற்கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ நாம் எழுந்த நதிகளில் நாடிய ஓடம் வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம் யாராருக்கு என்னென்ன பாட்டு வேணும்னு நீங்க சொன்னா மட்டும் போதும்.
ಸುಬ್ಬಲಕ್ಷ್ಮಿಗೆ ಬರೆಯೋಳು ಬರೆಯೋಳು ಸಿಟಿವಿ ಮಾತುಗಳಿಗೆ ಬರೆಯೋಳು ಬರೆಯೋಳು ಸರಿಸಲಿಲ್ಲದೆ
போடா மச்சான்